இ-ரிக்ஷாக்களும் பொது போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுது. இது இல்லாமல் இப்போது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் மூலமாக ரன் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கிட்டத்தட்ட 150க்கும் மேலே சிட்டி டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்பாட்டில் இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஏன்னா மக்கள் வரத்தும் அதிகம், வெளியிலேருந்து நிறையா பேர் வராங்க. இந்த போக்குவரத்து மட்டும் போதுமானதாக இல்லாததால் இப்போ ரோப்வே ப்ராஜெக்ட் வந்து மாஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இங்கே மெட்ரோ ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணப்போ அது ஃபீஸிபிளாக வரல. ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக வந்து ரோப்வே ப்ராஜெக்ட் இங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க, வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ ரோப்வே ப்ராஜெக்ட் வந்து அந்த நெட்ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த மொபிலிட்டின்றது இன்னும் ஈஸி ஆகிடும். இது இல்லாமல் நதி மார்க்கத்து வழியாகவும் இப்போது எலக்ட்ரிக் கட்டுமரன் வந்து ஆல்மோஸ்ட் வரப்போகுது. அதே மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூவல் பேஸ்டு போட்ஸ் வரப்போகுது. அண்டு க்ரூஸ் ஆல்ரெடி இப்போ ஒரு காட்லேருந்து இன்னொரு காட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு ரோடு மூலமாக இல்லாமல் நதி மூலமாகவும் வர்றதுக்கான ஏற்பாடுகளையும் கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு ஏன்னா கங்கை நதி ஓரத்துலேயே இருக்கிறதால அந்த வாட்டர் மீடியமையும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இ-ரிக்ஷான்ற ஒன்று வந்து அதிகமாக யாரும் பொதுமக்கள் பார்த்துக்க மாட்டாங்க. இல்லை, இங்கே வர தமிழர்களும் ஆச்சரியப்படுறாங்க. அதிக அளவில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆட்டோக்களை விட இ-ரிக்ஷாவோட எண்ணிக்கை தான் அதிக அளவில் இருக்குது. இதுக்கான காரணம் இல்லை, இ-ரிக்ஷாஸ் வந்து இப்போது இது வந்து லேட்டஸ்ட் அடிஷன். உங்களுக்கு இப்போ பொல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இ-ரிக்ஷாஸ் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட்டை நம்ம ஃபாசில் ஃபியூவல் பேஸ்டு டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ பொல்யூட் பண்ணுதோ அந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணுறதில்ல. இன்னொன்று லைவ்லிஹுட் பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மியான முதலீடு அண்ட் அது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு சோர்ஸாகவும் இருக்குது. ஸோ அதனால் இ-ரிக்ஷாஸோட பெனட்ரேஷன் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் இப்போ போட் பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாமே டீசல் பேஸ்டு போட்ஸாக இருக்கும். நீங்கள் உலகத்திலே ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்து வாரணாசியில், அதுவும் நமோகாட்லேயே அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போட்ஸோட இன்ஜின்ஸையும் கன்வெர்ட் பண்ணி சிஎன்ஜி பேஸ்டு இன்ஜின்ஸாக வந்து பண்ணியிருக்கிறோம். இங்கே வர இப்போ ஆமாம், பஸ்ஸஸ்லேயும் இப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸஸை தான் ப்ரொமோட் பண்ணுறோம். வெளி மாவட்டங்களில் இருந்து இல்லை வெளி மாநிலங்கள்லேருந்து வர்ற பஸ்ஸை தவிர்த்துட்டு உள்ளே வந்து முடிஞ்ச வரைக்கும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இதை தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். நீங்கள் ஆட்டோ ரிக்ஷாஸ் அதிகமாக பார்த்துருக்க முடியாது, இ-ரிக்ஷாஸ் தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க. பட் இன்னும் அவங்களுக்கு பெட்டராக கொண்டு வரதுக்கான மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோப்வே, அது இல்லாமல் இந்த மாவட்டத்துலேருந்து பக்கத்து மாவட்டங்களை சேர்க்குறதுக்கு ட்ரெயின் சர்வீசஸையும் மெமோ ட்ரெயின்ஸு அந்த மாதிரியான இதுலேயும் வேலை நடந்துகிட்ருக்கு.